ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிக்கி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக எப்படி ப்ளம் கேக் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏன் சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ப்ளம் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சுகர் கேரமல் செஞ்சிடலாம். சுகர் கேரமல் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி இது சேர்த்து நம்ம சர்க்கரையை வந்து நல்லா கரைய வச்சிடலாம். நல்லா கலக்கி கொடுத்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம சர்க்கரை நல்லா கடைஞ்சிருச்சு, இந்த பபிள்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்கள். இதை மாதிரி நம்ம கலக்கி கொடுத்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட சுகர் கேரமல் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக லைட் ப்ரௌன் கலரில் மாறி இருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலக்கி கொடுக்கும்போது நமக்கு நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சுகர் கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் போல் வந்து பாய்லிங் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நார்மல் வாட்டர் ஆட் பண்ணும்போது நம்ம சுகர் கட்டி ஆகிடும், அதனால் பாய்லிங் வாட்டர் தான் கண்டிப்பாக ஆட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஊற வைக்க போகிறோம். நான் 1 கப் கருப்பு திராட்சை, 1 கப் வெள்ளை திராட்சை, 1 கப் டூட்டி ஃப்ரூட்டி, 1 கப் பாதாம். நான் பாதாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா 1 கப் முந்திரி. இதை நம்ம நல்லா கலக்கி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இந்த சுகர் கேரமல்லையே ஊற வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு கேக் செய்யும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதில் நம்ம வந்து ப்ளம்ஸும் ஆட் பண்ணிக்கலாம், அதே சமயம் டேட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து ஸ்பைசஸ்லாம் வந்து நம்ம வந்து ஃபைன் பவுடராக எடுக்கணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபைன் பவுடராக எடுக்க முடியாது ஸ்பைசஸ்லாம், அதனால ஒரு 1/2 கப் போல் சர்க்கரை ஆட் பண்ணி நம்ம ஃபைன் பவுடர் அடிச்சிடலாம். 3 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபைன் பவுடர் அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வாசனையே நமக்கு செமையாக இருக்கும். நம்ம பட்டை ஏலக்காய்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம வந்து ஃபைன் பவுடர் அடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 கப் போல் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் சர்க்கரை சேர்த்து நம்ம இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஸ்பைசஸை வந்து சர்க்கரையோட ஃபைன் பவுடர் அடிச்சிருப்போம் பாருங்கள், அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் மைதா. நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து சளிச்சு தான் ஆட் பண்ணணும். இப்போ 2 கப் மைதா ஆட் பண்ணியாச்சு. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர். இப்போ இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா சளிச்சாச்சு. பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம் பாருங்கள். நம்ம ஸ்பைஸ் பவுடர், சுகர் எல்லாமே வந்து பட்டரோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம் பாருங்கள். அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 1 கப் பால் தேவைப்படும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு, இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இது பலூன் விஸ்கோ இல்லைனா வந்து 4 ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம், நம்ம சுகர் கேரமெல்ல அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், நம்ம திராட்சைலாம் பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு. இதுதான் நம்ம வந்து கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி. ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம இன்றைக்கி ஓவனில் செய்ய போகிறதில்ல, கடாயில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து அடியில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் நம்ம கேக் செய்கிறோமோ அப்போல்லாம் இந்த வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கேக்கை நல்லா தூக்கி நிறுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் ஸ்டாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடாயை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் ப்ரீ ஹீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம வந்து பட்டர் பேப்பர்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. சைடில் வந்து நல்லா நெய்யை வந்து தடவிடலாம். கொஞ்சமாக வந்து மைதா மாவை பரப்பி விட்டுடலாம். இப்போது இதில் நம்ம கேக் பேட்டர் ஆட் பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம கேக் பேட்டர் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 2 தடவை போல் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பபிள்ஸ் தான் ரிலீஸ் ஆகும். இப்போ நம்ம கடாய் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து கேக்கை வந்து இதில் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம கேக்கை வந்து பேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50 மினிட்ஸ் ஆகும். நம்மளோட கேக்கோட குவான்டிட்டி பொறுத்து நமக்கு டைம் வேரி ஆகும். இப்போ பாருங்கள் நம்ம கேக் வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம கேக் நல்லா வெந்துருச்சு. நம்ம செக் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு டூத் பிக் விட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம குச்சியில் வந்து ஒன்றுமே ஒட்டக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் நம்ம கேக் நல்லா வெந்துருச்சு. நம்ம கேக் நல்லா ஆறினோடனே நீங்கள் வந்து கேக்கை தலைக்கீழாக வச்சு ஒரு டாப் பண்ணிங்கன்னா நமக்கு கேக் வந்துடும். இந்த மாதிரி நம்ம வந்து அழகாக ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் பேர் அஸ்வின் டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட, நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு, ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பை.